கோவை மாவட்டம் பாப்பம்பட்டியில் தனியார் நிர்வாகத்திற்கு சொந்தமான கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கு 1,50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக அறநிலையத்துறை உதவி ஆணையர் இந்திரா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம். நேசராஜ், இந்த கைது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே பாப்பம்பட்டி கிராமத்தில் தனியார் பராமரித்து வரும் கோவிலில் ஆண்டு வருமானம் 40 லட்சம் ரூபாயை இருந்து வருகிறது. இந்த கோவிலில் நிதி மேலாண்மை முறையாக இல்லை என்பதால் இந்த கோவிலை இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என அதன் நிர்வாகியில் ஒருவரான சுரேஷ்குமார் என்பவர் இந்து சமய அறநிலையத்துறையில் மனு அளித்திருந்தார். மதுரை உயர்நீதிமன்றமும் இது தொடர்பாக 12 வாரங்களில் நடவடிக்கை எடுக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழலில் சுரேஷ்குமார் மனு மீது நடவடிக்கை எடுத்து கோவிலை இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வருவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்க வேண்டும் என உதவி ஆணையர் இந்திரா கேட்டுள்ளார். ஆனால் அவ்வளவு தொகை கொடுக்க முடியாது என தெரிவித்துள்ள நிலையில் கடைசியாக 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்க வேண்டும் என இந்திரா தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நேற்று இரவு இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகம் அருகில் உள்ள பாரதியார் சாலையில் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை சுரேஷ்குமாரிடம் இருந்து உதவி ஆணையர் இந்திரா வாங்கினார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கைது செய்தனர். உதவியாளர் இந்திரா லஞ்சம் வாங்கும் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி காட்சியிலும் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் கையும் களவுமாக உதவி ஆணையர் இந்திராவை கைது செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரித்து பின்னர் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். நன்றி நேசராஜ், விரிவான தகவல்களுக்கு.